பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆகி 62 நாட்கள் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதை தொடர்ந்து இப்போ வரைக்கும் 7 போட்டியாளர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. இந்த நிலையில இந்த வாரம் யார் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க அப்படின்ற அப்டேட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிடைச்சிருக்கு. பிக் பாஸ் சீசன் 8ல முதல் 2 வாரங்கள் விஜய் சேதுபதி ரொம்ப சூப்பரா ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா நாளாக அவரோட ஹோஸ்டிங் சுத்தமா சரியில்லை அப்படின்னும் ஒருதலைபட்சமா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜய் சேதுபதி இந்த வாரம் ரொம்ப சூப்பரா ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னும், ஸ்பெஷலா முதல் 2 வாரங்கள்ல பார்த்தா அதே விஜய் சேதுபதியை திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா நடந்த ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க்ல எல்லாரையுமே பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுல ஸ்பெஷலா சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் 2 பேரையும் தான் திட்டியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஷிப்பை உள்ள கொண்டு வந்து மொத்த கேமையும் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. உங்களால தான் இந்த ஒட்டுமொத்த கேமும் கொலாப்ஸ் ஆயிருக்கு. கோவா கேங்கா இருங்க, தப்பில்லை, ஆனால் கேமை ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு இப்படி நடந்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. மேலும் டெவில் இரக்கம் இல்லாமல் நடந்துக்கிறது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் டெவில் தனக்கு பிடிச்சவங்க கிட்ட வேற மாதிரியும் பிடிக்காதவங்கள்ட்ட ரொம்ப இரக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை, இதெல்லாம் ஒரு கேம் பிளேவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் திட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா அண்ட் ஜாக்லினோட கேம் சுத்தமாக சரியில்லை அப்படின்னு 2 பேரையும் திட்டி முடிச்சதுக்கு அப்புறமா சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் 2 பேரையும் சேவ் பண்ணியிருக்காரு. மேலும் வழக்கம் போல சண்டே எபிசோட்ல சாச்சனா காப்பாற்றப்பட்டிருக்காங்க. சாச்சனாவை தொடர்ந்து இந்த வாரம் ஆர்ஜே ஆனந்தி தான் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆர்ஜே ஆனந்தி அண்ட் சுனிதா 2 பேருமே ஸ்ட்ராங் பிளேயர் தான். சுனிதா வெளியே போனது என்னால ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. அதை தொடர்ந்து இந்த வாரம் ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு விஜய் சேதுபதி நினைச்சிட்டு இருந்த ஆர்ஜே ஆனந்தி வெளியே போயிருக்காங்க. மேலும் ஆர்ஜே ஆனந்தியோட எவிக்ஷன் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வராங்க.